தம்மை அழைத்ததினாலே. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? நான் தம்மை என்ன பண்றாரு? அழைச்சு. முதல்ல தெரியணும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? பிள்ளையாய் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை. அவர் என் தகப்பன். தேவன் என்னை அழைத்திருக்கிறாரு. இந்த பொல்லாத உலகத்தில், பிசாசின் உலகத்தில், நயவஞ்சக உலகத்தில், ஏமாத்துற உலகத்தில், கொடுங்கோல் உலகத்தில் என்னை பிரித்தெடுத்து என்னை அழைத்து தாயின் கருவயிற்றில் இருக்கும் போல என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. என்னை முன்குறித்து இருக்கிறாரு. ஏற்ற காலங்களில் நான் வரும்போது என்னை கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணிக்கிறாரு? அவரை ஆண்டவராய், இரட்சகராய், மீட்பராய், தெய்வமாய் தொழுது கொள்வதற்கு என்னை உள்ளத்தை என்ன பண்ண திறந்து அவர் என்னை அழைச்சிட்டா இருப்பா. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அழைச்சிட்டு இருக்கிறபடினாலே நான் சொல்றேன் பாருங்க, ஆபிரகாமுக்கு எதை செஞ்சாரோ, யாக்கோபுக்கு எதை செஞ்சாரோ, ஈசாக்குக்கு எதை செஞ்சாரோ, தாவீதுக்கு எதை செஞ்சாரோ, மோசேக்கு எதை செஞ்சாரோ, அதையே உனக்கும் எனக்கும் செய்வார். சகலமும் நன்மைக்கு ஏதுவா தான் நடக்கும். சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். பிசாசு சில தீமைகளை செஞ்சாலும் அவர் தீமையெல்லாம் என்ன பண்ணுவார்? நன்மையா. யோசேப்பை தெரிந்து கொண்டா இருப்பாருங்க, அழைச்சா இருப்பாருங்க. அவனை எவ்வளோ பேர் தீமை செய்ய பார்த்தான். ஆனால் ஒருத்தருக்கு தீமை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கவே இல்லை. அவனை முடிவு பறிஞ்சு நடத்தி அவனை பெரிய ராஜாவா அவனை என்ன பண்ணாரு? உயர்த்தினார். தாவீதை பாருங்க, எவ்வளோ போராட்டம். ஆனால் அவனை அழைச்சாரு, அபிஷேகம் பண்ணாரு, அவனை ராஜாவா கொண்டு வந்து என்ன பண்ணாரு? நிறுத்தினார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே. எபேசியர் போடுங்க, தாம் நம்மை அழைத்ததினாலே. தேவன் அப்படியே உங்களை என்ன பண்ணிக்கிறாரு? அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஜெபத்துக்கு போங்க. இந்த கிறிஸ்துவை சேவிக்கும்படி, இந்த கிறிஸ்துவை ஆண்டவராய் தொழுது கொள்ளும்படி என்னை என்ன பண்ணிக்கிறார்? அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட நீ ஜெபத்துக்கு போகும்போது நான் சொல்றேன் பாருங்க, உன் ஜெபம் தள்ளப்படாது. ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஜெபமா இருக்கும், ஒரு நம்பிக்கையின் ஜெபமா இருக்கும். அந்த ஜெபத்தில் பெரிய வெற்றி இருக்கும், ஒரு நிச்சயம் இருக்கும். அங்கே போய் சந்தேகத்துக்கு இடம் இருக்காது, அங்கே போய் அவிசுவாசத்துக்கு இடம் இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துக்கு போக சொல்ல நீ எப்படி போனோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நோட்டீஸ் வச்சு கல்யாணத்துக்கு போனால் தைரியமாக போய் பந்தியில் உட்காருவோம், தைரியமாக போகும். நோட்டீஸ் வைக்காமல் பந்திக்கு போகிறோம், நோட்டீஸ் அழைக்காமல் ஒரு இதுக்கு போகிறோம்னா என்ன பண்ணுவான்? திருட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி தான் அது. எடடா எப்பா எவன்டா பிடிச்சிரு கிச்சிர போகிறான்டா சாப்பிட்ற நேரத்தில். அந்த காலத்தில் சின்ன நண்பர்லாம் இருந்தாங்க. இந்த சேடுகள் அந்த சைடில் இருந்த ஐநாவரத்து சைடு வருவோம், அந்த இதில் சேடுகளை நடக்கும். டேய் 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 சேடுகள்டா உள்ளே புந்தலாமாடா. என்னடா, ஐயோ செம சாப்பாடு இருக்கண்டா, வாடா உள்ள போட்டு. எப்பா ஆளை விட்றா சாமியோ. ஏன்னா என் சின்ன வயசில் 7 வயசுல எங்கள் சித்திக்கு கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் சித்திக்கு கல்யாணம் நடக்க சொல்ல எனக்கு தெரியும். சின்ன வயசில் தாஜ் ஹோட்டலில் கல்யாணம் நடக்குது. எங்கள் தாஜ் கன்னிமரம் தாஜ் கிட்டாருங்கள உட்லண்ட்ஸ் ஹோட்டலில், டிரைவிங் உட்லண்ட்ஸ் கல்யாணம் நடக்குது பாருங்க. அழைக்கப்படாத ஒருத்தன் சாப்பிட்டுக்கிறான். கண்ணெதிர்க்க பார்த்தது சின்ன வயசில் அவனை அடித்து என்ன பண்ணாங்க? வெளியே கொண்டு போனாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது. ஹலோ ஹல்லேலூயா. விலகுறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அழைக்கப்படாத ஒரு இடத்துல போனால் கூனி குறுகி எப்படி எப்படி நிற்கிறோமோ அங்கே நிற்க முடியாது. ஆனால் நோட்டீஸ் வச்சு, அதான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, டே கல்யாணத்துக்கு போறீங்கன்னா நோட்டீஸை மறந்துட்டு போனால் அவருக்கு பிடிக்காது. ஒழுங்காக நோட்டீஸை நீ என்ன பண்ணு, கரெக்டாக எடுத்துன்னு போ. திடீர்னு எவனா ஒருத்தன் உன்னை யாருப்பா அழைச்சதுன்னு அப்படி கேட்டால், தபார் நான் அழைச்சதுனால தான் வந்துக்கிறேன்னு காட்டலான்டான்னுவார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் இன்றைக்கி இயேசுவை நம்ம தொழுது கொள்கிறோம். ஆண்டவராக இருந்தேன்னா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன நிச்சயம் இருக்கணும்? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை கரு வயிற்றில் இருக்கும் போதே தெரிஞ்சு கொண்டாரு. நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரேன், இன்னைக்கு ஆராதிக்கிறேன், நீங்க ஜெபிக்க பண்றேன், நீங்க அப்பா பிதாவே கூப்பிடுறேன்னா அவர் என்னை தெரிந்து கொள்ளனா, இதெல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லை. அதுதான் சொல்றது, இறங்குகிறதே தேவனுடைய ஆலயம்.
எவன் மேல் இரக்கமாய் இருப்பேனோ, எவன் மேல் உருக்கமாய் இருப்பேனோ, எவன் மேல் தயவாய் இருப்பேனோ, எவன் மேல் கிருபையாய் இருப்பேனோ, எவன் மேல் அன்பாய் இருப்பேனோ என்று சொல்லி உன் மேலேயே என் மேலேயே இரக்கமாய் உருக்கமாய் தயவாய் தேவன் இருந்தபடியினாலே இன்னைக்கு நாம் இந்த இடத்துல நிற்கிறோம். அவர் நம்மளை தெரிஞ்சு கொள்ளல, ஒருவனும் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட வரவே முடியாது. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த இன்னைக்கு சேவிக்கிறோம், இன்னைக்கு ரட்சகரை தொழுது கொள்றோம். அதுனா ஒரே ஒன்று தான், என்னையா, தேவன் என்னை அழைச்சிருக்கிறார்ப்பா. கிறிஸ்து எப்போ இயேசு ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ, இஸ்ரவேலரை எப்படி அழைச்சாரோ அதே அழைப்பை தான் உனக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். பரம கானானுக்கு அது அழைப்பு இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கென்று அழைப்பு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கென்று அழைப்பு, உலகத்தினுடைய சகல நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கென்ற அழைப்பு, தேவனுடைய பந்தியிலே போவதற்கென்ற அழைப்பு இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டார், தேவனுடைய குடும்பத்தார், தேவனுடைய நகரத்தார், அவருடைய பண்ணையும் நாம் என்ன பண்றோம், இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ தேவன் நாம் நம்மை அழைத்ததினாலே அந்த அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த டிக்னிட்டியோட அந்த நிச்சயத்தோடு எப்போ ஜபத்துக்கு போகிறோமோ அப்பெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நம்மால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ ஜபம்னா என்னென்ன அப்படின்னா, அது இட்ஸ் அவர் ப்ரிவிலேஜ்னுவாங்க இங்கிலீஷில். அது என்னுடைய ஸ்லாக்கியம், அது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு இடம். ஜெபம் வந்து என்னது, எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர் வீட்டுக்கு வர சொல்லிக்கிறார், கர்த்தருடைய பந்தியில் வர சொல்லிக்கிறார், கர்த்தருடைய வீட்டுக்கு என்ன வர சொல்லிக்கிறார், அவரிடத்துல என்ன விண்ணப்பம் பண்ண சொல்லியிருக்கிறார், அவர் இடத்துல வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறாரு, அவர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறாரு. அந்த தைரியத்தோடு அந்த விசுவாசத்தோடு இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த தைரியம், அந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எதனால பிறகுதுன்னா, நான் அழைக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜபத்தில் போய் சில பேர் ஒரே அவங்களுக்கு அழுதுட்டு வந்தால் தான் ஜபம் பண்ண மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? நான் சொல்றேன், தேவன் நம்மை அழைத்ததினாலே சொல்லுங்க, தேவன் நம்மை அழைத்ததினாலே. அழைப்பை குறித்து நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஜபம் வந்து உங்களுக்கு சோட போகவே போகாது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இனிமேல் என்ன சொல்லுவீங்க, அப்பா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. நான் என்ன பண்ணிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டா அவங்களுக்கு எல்லாருக்கும் சோறு போட்டாகணும். சோறு காலி ஆனால் கூட போய் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வாங்கி என்ன பண்ணோம், போட்டோன்னு கேட்பான், ஏப்பா கூப்பிட்டிய சோறு போடணும்னு தெரியாது, கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதனால தான் அந்த பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் இயேசு என்ன பண்ணார், காலாம் ஒரு கல்யாணத்தில் இருந்து அற்புதமாக என்ன பண்ணார், இந்த அவமானம் வந்துருங்கிற போதுன்னு தான் அந்த அவமானத்தையே என்ன பண்ணார், மாற்றி போட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேங்க, அழைச்சாங்கன்னா அவங்கள நடத்தணும், அழைச்சானா அவங்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாக செய்யணும், அவங்கள கனம் பண்ணணும், அவங்கள பெருமைப்படுத்தணும், அவங்களுக்கு தேவையெல்லாம் கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உலகம் சில நேரத்தில் அழைச்சிட்டு கண்டுக்காமல் இருக்கலாம். பாருங்க, கூப்பிட்டான், வீட்டுக்கு போனால் வான்னு கூட கூப்பிடல, ஒரு வாய் தண்ணி கொடுக்கல, ஒரு சாப்பிடுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. எவ்வளோ மனசு வருத்தம். மனுஷன் செய்வாங்க, ஆனால் அந்த கர்த்தர் செய்யவே மாட்டாருங்க. அவர் அழைச்சிட்டாரு, உன்னை முடிவு பிறந்த உன்னை நடத்துவார், உன்னை நல்லா நடத்துவார், உன்னை ஆசீர்வாதமாக இருக்க வைப்பார், உன் தலையை உயர்த்துவார்ப்பா, உன் தேவையெல்லாம் சந்திப்பார்ப்பா. நிச்சயம் உன்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆகவே தேவனுடைய அழைப்பை உணருங்க, அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. அந்த விசுவாசத்தோடு ஜபத்துக்கு போங்க, நிச்சயம் வெற்றியை பெறுவீங்க. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேலையில் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலையில் நன்றியோடு கூட உம்மை புகழுகிறோம். இந்த நன்றியோடு கூட உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, நீர் எங்களை அழைத்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் அழைத்திருக்கிறபடியால், நீர் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால், நீர் முன்குறித்திருக்கிறபடியால்
எங்களை வேறு விரித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக தாயின் கருவயிற்றில் இருக்கும் போதே எங்களை தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாய், உருக்கமாய், தயவாய், கிருபையாய், அன்பாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை அழைத்து ஆண்டவரே எங்களை பெருமைப்படுத்துகிறபடியால், எங்களை அழைத்து எங்களை மகிமைப்படுத்துகிறபடியால், எங்கள் வேண்டுதல் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அழைப்பு நிச்சயத்தில் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இதனால் கூடி வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், தனிப்பட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய தொழில்களை ஆசீர்வதியும், அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதியும், இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். அது செய்கிற தொழில் ஆண்டவரே வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதியும், படிப்பு காரியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, எல்லாம் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். ஒரு சமாதானத்தை கட்டளையிடும், தடைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. உதவி கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.